தொடர் கனமழையால் தலைநகர் டெல்லி தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குருகிராம் தேசிய நெடுஞ்சாலை, சவுத் மேம்பாலம் உள்ளிட்ட இடங்களில் கொட்டித் தீர்த்த கனமழையால் தண்ணீர் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சில கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஹரியானாவில் தொடர் மழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குருகிராமில் 4 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என கூறி அரசை கண்டித்து காங்கிரஸ் தொண்டர்கள் படகு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி, லக்னோ உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. வீடுகளில் சிக்கி தவித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். மேலும் பைரேலி, ராம்பூர், மொரதாபாத், அம்ரோகோ, மீரட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் லூதியானா, அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தன. வெள்ள பாதிப்புகள் குறித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானிடம் பேசிய பிரதமர் மோடி வேண்டிய உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். இந்தியாவும் ரஷ்யாவும் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தோளோடு தோள் நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்கு பின்னர் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தலைமையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் வலியுறுத்தினார். ये पूरी मानवता की पुकार है। एक्सेलेंसी, एक बार फिर आपका मैं हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं. இருதரப்பு பேச்சுவார்த்தை இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கூறினார். சீனாவில் பிரதமர் மோடியை சந்தித்த போது அவர் இதனை கூறினார். और हम ये सच्चाई से बता सकते हैं कि हमारे रिश्ते इस सिद्धांतों पर बढ़ते हैं. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டிப்பதாகவும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனா, ஜப்பான் பயணங்களை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லிக்கு திரும்பினார். இந்தியாவிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஜப்பான் புறப்பட்ட பிரதமர் மோடி 4 நாட்கள் பயணங்களை முடித்துக் கொண்டு நேற்று மாலை திரும்பினார். தனது பயணம் குறித்து எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உலகளாவிய முக்கிய பிரச்சனைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக சீன அதிபருக்கும் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெருமளவிலான பொருட்களை அமெரிக்காவிடம் விற்பதாகவும், ஆனால் அமெரிக்க பொருட்களை குறைந்த அளவை வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். பல தசாப்தங்களாக ஒருதலைபட்ச உறவே இரு நாடுகளுக்கும் இடையே இருப்பதாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்தார். பிற நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவிடம் இந்தியா அதிக வரி வசூலிப்பதாகவும் டிரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவிடம் வாங்குவதை விட ரஷ்யாவிடம் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை இந்தியா வாங்குவதாக அவர் விமர்சித்துள்ளார். ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3201 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுகளை ஈர்த்துள்ளார். ரயில்களுக்கு பிரேக் தயாரிக்கும் நார் பிரேம்சே நிறுவனம் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதேபோல காற்றாலை டர்பன் தயாரிக்கும் நார்டெக்ஸ் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. எலக்ட்ரிக் மோட்டார்களை தயாரிக்கும் EBM 201 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் சுமார் 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள் என ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மனியின் கலோன் நகரில் அயலக தமிழர்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர், வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போன்று தமிழ்நாடு வளர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்க நிறுவனத்துல நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க.
முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திருமங்கலம் அருகே பிரச்சாரத்தின் போது பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சியில் 2 முறை முதலீட்டாளர் மாநாடு நடத்தி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு 10 லட்சத்திற்கு மேலானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து வரும் 5ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் பரப்புரைகளிலும் செங்கோட்டையன் பங்கேற்காமல் இருந்து வருகிறார். இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி செய்தியாளர்களை செங்கோட்டையன் சந்திக்க உள்ளது அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் மாதம் அறிவிக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நெற்கட்டும் செவலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அமமுக தொண்டர்கள் விரும்பும் வகையில் கூட்டணி அமைப்போம் என்றார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அதிமுகவினரும் ஓரணியில் வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், அதிமுக ஓரணியாக வேண்டும் என்ற சசிகலாவின் கருத்தை வழிமொழிவதாக தெரிவித்தார். அதாவது எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும், அதற்காக எல்லோருமே ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய. சசிகலா மேடம் சொல்லித்தாங்க, அவங்களும் ஓர் அணியில் திரண்டால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற முடியும். அதையே நான் வலியுறுத்துகிறேன். அதற்கான முயற்சியே கண்டிப்பா எல்லாருமே வரணும். 2026க்குள் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகுமா என அந்த கட்சியிடம்தான் கேட்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2026க்குள்ள ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருமா சார்? 2026 இது நீங்க அதிமுக அவங்ககிட்ட தாங்க நான் கேட்கணும். ஆனா நல்ல வலிமையான என்டிஏ இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. கூட்டணி தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நல்ல முடிவு எடுப்பார் என்றும் குறிப்பிட்டார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கு நிதி விடுவிக்கப்படாமல் இருப்பது குறித்து மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது கல்வியாண்டுக்கான 342 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்காததால் அதை மாநில அரசு வழங்கியதாக முறையிடப்பட்டது. காங்கிரஸ் மேலிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தனது உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்கவில்லை என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்த நிலையில் அதனை தற்பொழுது தற்காலிகமாக கைவிட்டுள்ளார். காங்கிரஸ் பிரிவுக்கு மட்டுமல்ல, அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தில், குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அன்புமணி மீது பாமக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாடல் மூலம் பதிலளித்தார். கடலூர் பாரதி சாலையில் திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற அவர் தான் ஒரு சீர்திருத்தவாதி என்றார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி தீபான்கர் தத்தா தலைமையிலான அமர்வு, ஓய்வு பெறும் வயதை எட்ட 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஆசிரியர்கள் தாங்கள் தொடர்ந்து பணியாற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் தெரிவித்தனர். ஆசிரியர் பணியில் தொடர தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் 2011ஆம் ஆண்டுக்கு பின் ஆசிரியர் பணியில் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது.
ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். 2004 ரெக்ரூட்மெண்ட் ஆன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க. இப்போ மேக்ஸ் மற்ற சப்ஜெக்ட்லாம் இல்லை. அவங்க மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க? இப்போ அவங்க தகுதி தேர்வு முடிக்கணும்னு சொல்லுறது ஒரு சமூக நீதிக்கே எதிரானதாக இருக்குது. ஒரு ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்திற்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 2 ஆண்டு என்பது ஒரு நெருக்கடி தான். கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏறக்குறைய 1.25 லட்சத்திற்கு அதிகமான ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு கேள்விக்குறியாய், அவர்கள் பணியில் தொடர முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாயிருக்கிறது. அரசு கல்லூரிகளில் பணியாற்ற 560 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன், அரசு கல்லூரிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 560 கௌரவ விரிவுரையாளர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். tngasa.org என்ற இணையதள பக்கத்தில் தேர்வு பட்டியலை பார்க்கலாம் என்றும், தேர்வானவர்கள் வரும் 8ஆம் தேதிக்குள் உரிய கல்லூரிகளில் பணியில் சேர வேண்டும் என்றும் கோவி செடியன் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத் தரப்போவதில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார தெரிவித்துள்ளார். 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற அவர் 1 மணி நேரத்திற்கு மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்தார். அப்போது பேசிய அவர், இலங்கை மக்கள் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும், எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் எனவும் தெரிவித்தார். கச்சத்தீவின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்றது இதுவே முதல் முறை எனவும் கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் எல்லையையொட்டி அமைந்துள்ள ஜலாலாபாத் நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவானது. நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாகின. இதில் இடிபாடுகளில் சிக்கி 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 4500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மீட்பு பணி தொடர்ந்து நடந்து வருகிறது.